மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாட்டியும் தாத்தாவும் காவேரி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டீங்க, ஆனால் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியுமா, காவேரிக்கு வந்து வளகாப்பு பண்ணணும், அதனால கொஞ்ச நாள் போய் வச்சுருந்து வளகாப்பு பண்ணி திரும்ப விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க திங்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் கங்கா வந்து என்ன இவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த மாதிரி பாட்டி வந்து சொன்ன விஷயத்த கங்கா கிட்ட சொல்லுவாங்க. என்னது வளகாப்பா, அப்போ எனக்கு எப்போ வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கும் காவேரிக்கும் சேர்ந்தே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு எல்லாரும் பேசவும் கங்காவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து யமுனா வந்து வராங்க. யமுனா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே யமுனா பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சதெல்லாம் ஏற்றி விடுறாங்க. கங்கா பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சரியாடி, அவ கூட போய் என்னை சேர்ந்து வந்து உட்காந்து பண்ண சொல்கிறாங்க, எப்படி இருக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு கங்கா புலம்பிட்டு இருக்காங்க. புலம்பிட்டு இருக்க கங்காவுக்கு ஆறுதலாக பேசாமல் இந்த யமுனா பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது எப்படிக்கா, அவள் கூட வந்து உனக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சா அவள் தான் அப்படியே ஹீரோயின் மாதிரி மெயினான இடத்துல இருப்பா, அவளை தான் எல்லாம் கவனிப்பாங்க, நீ வந்து அவள் பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணா ஜஸ்ட் அவளை தான் இருப்ப. அதே மாதிரி அவருக்கு நிறையா கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க, விஜய் அவளுக்கு அவ்வளோ கிஃப்ட் வாங்கி கொடுப்பாரு, ஆனால் குமரன் மாமா செலவும் பண்ண மாட்டார், உனக்கு ஒன்றும் வாங்கியும் தர மாட்டார். அப்படி இருக்கும்போது நீ தாங்க அங்கே அசிங்கப்பட்டு நிற்ப, அவனுக்கு சேர்த்து எங்க பண்ண சொல்கிற, இதெல்லாம் வேணான்னு வீட்டில் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லவும், ஆமாடி நீ மட்டும் தான் நீ புரிஞ்சுக்கிட்ட, நீ சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா பேச்சையும் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா கங்கா வந்து திரும்ப வீட்டில் போயிட்டு எனக்கு வந்து சேர்ந்து காவேரி கூட ஃபங்க்ஷன் வைக்க வேணாம், எனக்கு தனியாகவே வைங்க, அவளுக்கு பர்த்டேலேருந்து கல்யாணத்துலேருந்து எல்லாமே கிராண்டாக நடந்துச்சு, ஆனால் எனக்கு வந்து அப்படி இல்லை, இதுக்கப்புறம் நடக்க போகிற ஃபங்க்ஷனாக அவளுக்கு கிராண்டாக தான் நடக்கும், எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூட கிராண்டாக நடக்கல, அதனால் எனக்கு வளகாப்பு தனியாக தான் நடத்தணும், இல்லை எனக்கு வளகாப்பே வேணான்னு சொல்லிட்டு கங்கா வந்து அடம் பிடிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே யமுனா தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வளகாப்பு ஃபங்க்ஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.